வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 69. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸோட அனகிராம், அது நம்பர் வந்து அனகிராமாக எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன ட்விஸ்ட்டுனா, ஸோ அது வந்து பைனரி ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அதோடைய பைனரி வேல்யூ வந்து அனகிராமா, ஒரு நம்பரோட பைனரி வேல்யூ வந்து அனகிராமான்றதான் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு பைனரி கன்வெர்ட் பண்ணுறோம். பைனரிக்கு அப்புறம் அதோடைய அனகிராமா இல்லையா, அனகிராம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சம் வேல்யூவில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இப்போ வந்து ஏபிபிஎல்இ ஆப்பிள்னு இருக்குன்னா, ஸோ இன்னொரு மாதிரி இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கு இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே அதுலேயுமே இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து அனகிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? என்னென்னா மாற்றிருக்கலாம், பட் எத்தனை இப்போ இங்கே ஏ வந்து 2 டைம் இருந்துச்சு, பி வந்து 2 டைம் இருக்குன்னா ஆப்பிளில், ஸோ அதே மாதிரி வேறு இடத்துலையும் வந்து பி வந்து 2 டைம் இருந்தால் போதும். ஆனால் வந்து எங்கே வேணால் மாறி இருக்கலாம். சரிங்களா? அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ நாங்கள் வந்து 2 இன்புட், ஒன்று 8ன்றது, ஒன்று வந்து 4ன்றது. சரிங்களா? 2 இன்புட் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ 2 இன்புட் நம்ம ஏபின்னு 2 ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதோடைய பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பின் அப்படின்றது நான் ஒரு வேல்யூ, ஸோ பைனரி வேல்யூ ஆஃப் ஏ. அதேமாதிரி பி பின் ஈக்குவல் டு பின், ஸோ அதோட பைனரி வேல்யூ ஆஃப் பி. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஏ பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது பிரிண்ட் ஆகும். என்ன மாதிரினா பைனரி வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஏ பின் கொடுக்கணும். ஸோ ஏ பின் தென் வந்து பி பின் சொல்லிட்டு ரெண்டோட பைனரி வேல்யூ நம்ம வந்து வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ பைனரி வேல்யூ வந்து ஃபஸ்ட் 2 லெட்டரை நம்ம வந்து ஒமிட் பண்ணால் தான் அதோட பைனரி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 வேல்யூ ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூலேருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? அதனால் இங்கே வந்து இந்த பேரக்டர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் 2 வேல்யூலேருந்து கடைசி வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அதோடைய பைனரி வேல்யூ. சரிங்களா? பட் இதை தலைகீழாக தலைகீழாக பண்ணணும். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் 2 4 8ன்றது, அதே மாதிரி இங்கே 2 4 8ன்றது. சரிங்களா? 0ன்றது கணக்கில்லாமல் போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து 0 வந்து ஒரு அந்த வேல்யூ ஃபில் ஆகலாம், இங்கே 0 வரலாம். இப்போ இங்கே ஒரு 0 இருக்குன்னா இங்கே ஒரு 0 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி வேல்யூவில் வந்து நீங்கள் எழுதும்போது ஸோ இப்போ வந்து 2ஓட வேல்யூ வந்து 1 0 0 0 0னா எத்தனை 0 போட்டு போனாலும் இந்த 1ஓட வேல்யூ வந்து 2 தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அது 2 தான். ஸோ அந்த 1 இந்த வேல்யூ தரும். பட் முன்னாடி 0 எத்தனை 0 வேணால் போட்டு போகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முன்னாடி எந்த பெரிய வேல்யூக்கு என்ன 0 இருக்கோ அந்த 0 ஏற்ற மாதிரி பண்ணுறோம். அந்த 0 வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? சின்ன வேல்யூவில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்னு ஒன்று கேட் பண்ணுறேன். இது என்ன டிஃப்ரெண்ட்னா, இதோட டிஃப்ரெண்ட்னா லென் ஆஃப் ஏ பின்னும் தென் மைனஸ் லென் ஆஃப் பி பின்னும். ஸோ இது ரெண்டுத்தோடைய மைனஸ் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தோட மைனஸ் வேல்யூ தான் நமக்கு என்ன தான் கிடைக்குன்னா, எத்தனை வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றது. இப்போ இங்கே வந்து எத்தனை 0 இருக்கோ அதே மாதிரி இங்கே எத்தனை 0 இருக்குது, 0 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. தென் வந்து இந்த 0ஸை வந்து எதில் ஆட் பண்ணோம் அப்படின்றது, இது 2 இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் அது. சரியா? ஸோ 2 எது சின்ன நம்பர்னா, ஸோ மின் போடலாம், அப்படின்னாலும் இப்படின்னு போடலாம். ஸோ மின் ஆஃப் லென் ஆஃப் ஏ பின்னா, ஸோ இதில் வந்து எது வேல்யூன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நம்ம இப்படி போட தேவையில்ல. ஸோ நான் வந்து இப்படியே பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸோட ரெப்ரசன்ட் வேணும். ஸோ ஏவா பின்னு நம்ம முடிவு பண்ணோம், அது முடிவு பண்ணக்கூடாது சிஸ்டம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, லென் ஆஃப் ஏ பின். சரிங்களா? ஸோ ஏ பின் வந்து சின்னதாகவும் லென் ஆஃப் பி பின் வந்து பெருசாக வந்துச்சுன்னா, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா எது சின்னதாகவே அதெல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஏ பின்னில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ அந்த டிஃப் இன்ட்டு எத்தனை 0 அத்தனை 0வை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, இதோட வேல்யூஸு இந்த பி பின்னை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஏ பின்னை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி எல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதேவே, ஆனால் பி பின்னில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப் இன்ட்டு அந்த 0 வேல்யூ நம்ம பண்ணிவிட்டு தென் வந்து பி பின்னை பண்ணுவோம். சரிங்களா? இதோட எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ரெண்டுமே சமமான ஒரு வேல்யூவாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்து எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 இருக்கும், இன்னும் அது 0 இருக்கும். ஸோ நிறைய மாறாது. சரிங்களா? நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணி போனோம்னா 0 வந்து கடைசியாக இங்கே வந்துடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்தாகும். சரிங்களா? இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அதை கவுண்ட் மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம வந்து
இதோட கவுண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ இதில் வந்து 2 வேல்யூ தான் இருக்கும், 0 1 தான். இதில் எதில் 0 1 இருக்குது, இதில் எத்தனை 0 1 கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம நார்மலாகவே வந்து இதுக்கு முன்னாடி 13 ப்ராப்ளம்லாம் பார்த்துருப்போம். அனகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி 0 1 நம்ம பண்ணுவோன்றதை பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ரோக்ராமில் வேறு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். என்ன ஒரு விஷயம்னா, ஸோ ஒன்றத்தை இம்போர்ட் பண்ண போகிறோம். என்னத்தை இம்போர்ட் பண்ண போகிறோம்னா இம்போர்ட், சரிங்களா. ஸோ சாரி ஃப்ரம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு மாடியூல். இந்த மாடியூல்லேருந்து எதை நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா கவுண்டர். ஸோ வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்சர். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், சரிங்களா. ஸோ வந்து num1 ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் ஏபின், சரிங்களா. அதே மாதிரி num2 ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் பிபின், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இந்த கவுண்டர் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றோட வேல்யூவும் நமக்கு கண்டுபிடிச்சி தரும். என்ன வேல்யூனா, ஸோ நம்மளுக்கு வந்து டிக்ஷனரி வேல்யூ நமக்கு தந்துடும், ஒவ்வொன்றும் எவ்வளோ கவுண்டர் இருக்குன்ற மாதிரி. ஆல்ரெடி நம்ம மேனுவலாக போட்ட ப்ரோக்ராமை வந்து இதில் வந்து என்ன பண்ணி தரும்னா அதுவாகவே வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிவிட்டு இந்த கவுண்டரை வந்து அழகாக கொடுத்துரும். இங்கே பாருங்கள், 0 வந்து 3 0 இருக்குது, 1 வந்து 1 இருக்குது, இங்கேயுமே அழகாக வந்துடுச்சு, சரிங்களா. ஸோ கடைசியாக நம்ம கம்பேர் மட்டும் பண்ணால் போதும். இஃப் num1 ஈக்குவல் டு num2 அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்ட் எஸ் கொடுக்கணும். எல்ஸில் வந்து பிரிண்டில் வந்து நோ கொடுத்துடணும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம், நமக்கு எஸ் தான் நோ தான் சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே கிடையாது, இந்த கவுண்டரில் மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கும். அதை நீங்கள் பண்ணுறத வந்து இதில் வந்து கலெக்ஷன் மாடலில் கொடுக்குற அந்த கவுண்டர் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அதை அந்த சிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸோட கவுண்டர் வந்து அழகாக எடுத்து கொடுத்துரும். ரெண்டுடைய வேல்யூமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து அடக்கிறமாக மாறிடும், சரிங்களா. ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.